Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. கட்டடம், காலிமனை, எஸ்டேட், தோட்டம் இப்படி அசையா சொத்துக்களோட மதிப்பு 80,000 கோடி மேடம். இருக்க தங்கத்தோட மதிப்பு 40 கோடி மேடம். இப்படி ஓவராலா பார்த்தா உங்க சொத்தோட மொத்த மதிப்பு 1,95,000
இதெல்லாம் பங்கு போடல அருண். நல்ல பேர் வாங்கி இருக்கிறதுனால கௌரவத்தை ஆதியும், கெட்ட பேர் வாங்கினதுனால அவமானத்தை நீயும் சுமக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. வீட்டுல யார் தப்பு பண்ணாலும் அதனால வர்ற மான அவமானங்களை எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். ப்ரோ, அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இந்த சொத்து பணம்லாம் எதுவும் வேண்டாம் ப்ரோ. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும் ப்ரோ. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். தயவு செஞ்சு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இது அம்மா எடுத்த முடிவு. அம்மாக்கு எதிராக நான் பேச மாட்டேன். நீ உன்னை மாத்திக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. இந்த குடும்பத்துல பிறந்தது, இவ்வளவு சொத்துக்கு நீ வாரிசா இருக்கனா, அதுக்கு நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதி, அவனை ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விட்டு. ப்ளீஸ் பா பா, நீங்களாவது அம்மாட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாத. நானும் உனக்காக எதுவுமே சொல்ல மாட்டேன். அருண், இன்னும் ஏண்டா அவ மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? அவளால தானே உனக்கு இந்த நிலைமை. எல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல சொத்தை பிரிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அவதானே. அம்மா, சின்னையா மாறிடுவாரம்மா. சொத்தை பிரிக்காதீங்க. சின்னையாவை பிரிச்சு வைக்காதீங்கம்மா. அது நாளைக்கு நிறுத்து. இவதான் இப்ப என்னவோ சொத்தை பிரிக்காதீங்கன்னு ஒரேடியா நாடகம் ஆடி நீலி கண்ணீர் வடிக்கிறா. சித்தி, சொத்தை பிரிக்கிறதுக்கும் பார்வதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பார்வதி இதுல சம்பந்தப்படுத்தாதீங்க. ஆதி, அவ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் அருண் மனச மாத்திக்க மாட்டேங்கிறான். ஏன் மாத்திக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். வனஜா, என்ன இது பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. அருண் பேர்ல இத்தனை 1000 கோடி சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. எத்தனை அழகியா இருந்தாலும் இவனை கட்டிக்கிறதுக்கு கியூல வந்து நிப்பாங்க. டே அருண், கொஞ்சம் நம்ம குடும்ப பெருமைய பத்தி யோசிச்சு பாருடா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனசார அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லு. நீ எப்பவும் போல இந்த வீட்டுல ராஜகுமார் மாதிரி இருக்கலாம்டா. அவன் மாறணும், அவனை மாத்தணுங்கிறதுக்காக நான் இந்த ஏற்பாட்டை பண்ணல. பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால தான் பண்ணேன். நாளைக்கு வரைக்கும் பொறுமையா இருங்க, முடிவு என்னன்னு தெரியும். நாளைக்கு தான் ஃபைனல் டே, கடைசி நாள். மேடம், சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன். ஆதித்யா பேர்ல 45%, அருண் பேர்ல 35% எழுதுனா 80% ஆச்சு. மீதி இன்னும் 20% இருக்கு மேடம். மேடம், 20%னா 30,000 கோடி மேடம். மேடம், அது உங்க பேர்ல. நோ நோ நீட். என் பேர்லயோ இல்ல என் ஹஸ்பண்ட் பேர்லயோ ₹1 கூட எழுத வேண்டாம். அப்போ அந்த 20% யார் பேர்ல மேடம் எழுதுறது? நான் ஒரு தீர்க்கிறதையே எல்லாரும் மறந்துட்டீங்களா? எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. வனஜா,
மதனை என் கொழுந்தனா நினைக்காம என் இன்னொரு மகனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். உன் பிள்ளைங்கள கூட என் பிள்ளைங்களா தான் நினைச்சிட்டு இருக்கேன். சொத்து விஷயத்துல நீ தலையிடாத. என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு சொல்லலக்கா. அப்போ அந்த 20%? தலையிட வேண்டாம்னு சொன்னேன்ல. நாளைக்கு காலையில வரைக்கும் பொறுமையா இருந்தா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெளிவாயிடும். ஓகே மிஸ்டர் நாராயணன், சொன்னபடி கணக்கு பத்திரங்களை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருங்க. ஓகே மேடம், அப்படியே பண்றோம். நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வரோம் மேடம். அம்மா, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்கம்மா. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாமா. நீங்க தாமா வேணும். நீங்க தான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ்மா, உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்கம்மா. அது நீ நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள எடுக்க போற முடிவுல இருக்கு. ஆதி, அம்மா. போங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. அகிலா, அந்த 20% யாருக்கு, எதுக்காக அது வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அருணால பாதிக்கப்பட்டு அவமானத்துக்கு உள்ளான ஐஸ்வர்யாக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒருவேளை ஐஸ்வர்யா மனசு மாறி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா மருமகளுக்கு கொடுத்துதா இருக்கட்டும். இல்ல அருணால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நஷ்ட ஈடா கொடுத்ததாவே இருக்கட்டும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு நல்ல முடிவை தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் அகிலா. உங்க பேர்ல நான் எந்த சொத்தையும் எழுதலையே, அதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? என்னோட சொத்தே நீதான் அகிலா. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற எந்த சொத்து வேண்டாம். அருண், வாட் டாட்? இங்க வா. சொல்லுங்க டாட். இந்த ஒரு வாரமா எல்லாரும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ யார் சொல்றதையும் காதுல போட்டுக்காம உன் மனம் போன போக்குல போயிட்டு இருக்க. நீ எப்போ என்ன மூட்ல இருக்க, குடிச்சிட்டு வந்திருக்கியா இல்ல கோபத்துல இருக்கியான்னு உன்னை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்க முடியலடா. நீ இப்படி பேசாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்னு நான் பயந்து போயிருக்கேன்டா. டேய், வாயை திறந்து பேசுடா. நீ பேசாம இருந்து நினைச்சதை சாதிச்சிடலாம் நினைக்காத அருண். விட்டுடுங்க அவனை. நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு. சூரியோதயம் பிறந்ததும் அவனுக்கு ஞானோதயம் பிறக்குதா இல்ல அவனோட வாழ்க்கையே அவ்வளவுதானான்னு காலையில பாப்போம். அவன் எடுக்கிற முடிவு தப்பா ரைட்டான்னு அவனுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. ப்ளீஸ் அவனை குழப்பாதீங்க. இவனுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாது அகிலா. இன்னும் சொல்ல போனா இவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு கூட சரியா தெரியாது. அதனாலதான் தான் என்ன பண்றோன்னு கூட தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
நாம எடுத்து வைக்கிற அடி தப்பா இருந்தா ஏன் இப்படி பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதே நல்லதா இருந்தா எப்படி இப்படி பண்றீங்கன்னு எல்லாரும் கேக்குறது மட்டும் இல்லாம அத ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலா இவன் 22 வயசு வரைக்கும் வளர்ந்திருக்கான். டே அருண், வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. பார், அப்பாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு கேக்குறேன். உன் மைண்ட்ல இருக்கிற யோசனையெல்லாம் தூக்கி எறி. நீ உன் பேச்ச தவிர வேற யார் பேச்ச கேட்டாலும் சரி, நல்லா இருப்படா. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிடா. அவன் மனச மாத்த சொல்லி ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணாலாவது நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குங்க. அவன் கிட்ட பேசுறது வேஸ்ட். அவனை விட்டுடுங்க. என்னாச்சு அகிலா? காலங்காலமா நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையில சொத்து பிரிவினை நடந்ததே இல்ல. என் காலத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் காலத்திலேயே என் வயித்துல பிறந்த மகனாலேயே சொத்து பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே. வருத்தப்படாத அகிலா, நாளைக்கு பொழுது நமக்கு நல்லதாவே அமையும். அருண் நிச்சயமா மனசு மாறுவான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு, நம்ம பரம்பரையில இத்தனை காலமா நடக்காத ஒண்ணு நாளைக்கு நடந்தா அது என் உயிர் என்னை விட்டு போன மாதிரிங்க. இது அம்மா எடுத்த முடிவு. அம்மாக்கு எதிராக நான் பேச மாட்டேன். நீ உன்னை மாத்திக்கிட்டா எல்லாருக்குமே நல்லா. தூங்காம அவஸ்தைப்படுறேன்னு குடிக்க வச்சு தூங்க வச்சு இல்ல ப்ரோ, பசியோட இருக்கேன்னு அம்மா மாதிரி ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு இல்ல ப்ரோ. கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா ப்ரோ? சொத்தை தான் பங்கு பிரிச்சேனே தவிர குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, அவமானம் இதெல்லாம் பங்கு போடல. குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் விட ஒரு பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லையாமா? என்னால பார்வதிக்கு அநியாயம் நடந்திருக்கு, அது நான் தான் சரி பண்ணோம். இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேமா? பார்வதி எவ்வளவு நல்லவ தெரியுமாமா? அதோ அந்த மலை மேல இருந்து குதிக்கணும். குதிக்கிறியா? நான் குதிச்சா நீங்க சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த திமிரு பிடிச்ச ஐஸ்வர்யா தான். எங்கிருந்து வந்தா என் வாழ்க்கைக்குள்ள? எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மார்னிங் 9 மணி வரைக்கும் டெட்லைன். நான் உயிரோட இருந்தா தானே டெட்லைனை மீட் பண்ணும். டெத் ஆயிட்டா
டெத் ஆயிட்டா